தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக பெற்ற நன்கொடைகள் குறித்த தகவல்களை வெளியிட பாரதிய ஜனதா கட்சி தயங்குவது ஏன் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் தெரிவித்த கருத்துக்களை பேட்டி அரசியல் பகுதியில் இப்போது பார்க்கலாம். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, விலைவாசியாகட்டும், வன்முறையாகட்டும், வெறுப்பு அரசியலாகட்டும், எல்லாத்தையும் நாங்க புள்ளி விவரத்தோடு இங்க சொல்றோம். பெட்ரோல் டீசல் விலையை நாங்க ஆட்சிக்கு வந்தா பாதியா குறைப்பேன்னார். அப்ப கச்சா விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு குவிண்டால் என்ன விலை வித்தது, அப்ப நாங்க என்ன விலைக்கு பெட்ரோல் டீசல் கொடுத்தோம். இப்ப என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு குவிண்டால் கச்சா விலை விற்குது, இப்ப என்ன விலைக்கு இவங்க விற்கிறாங்க. இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பதில் சொல்லணும். இந்திய நாட்டுடைய வளங்களை எல்லாம் பெரிதும் நான் விரிவாக்கம் செய்வேன்னார். ஆனா இப்ப கார்பரேட்டுகளுக்கு 14 லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கார் கடனை. எதற்காக செய்தார், யார் செய்தார்? இந்த 14 லட்சம் கோடி யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி செய்தாரோ அந்த நன்மை அடைந்த நிறுவனங்கள் எலக்ட்ரோ பாண்ட்ல 6000 கோடி கொடுத்திருக்காங்க. புள்ளி விவரத்தோடு எங்க தலைவர்கள்லாம் புதுடெல்லியில சொல்லிட்டு இருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் நன்கொடை, இவர் யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணாரோ அந்த தள்ளுபடி பண்ணவங்க ஒரு சதவீதம் கமிஷனா கொடுத்திருக்காங்க. இடி, சிபிஐ, ஐடி, இன்கம் டாக்ஸ், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், இவங்க 3 பேரையும் வைத்து எதிர்கட்சிகள் மீது மொத்த வழக்கு பதிவானதுல 100 விழுக்காடுல 97 விழுக்காடு எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையாக மோடி அரசு செய்திருக்கிறது. இதுவும் ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுகிறோம். முடிந்தால் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள் எவ்வளவு நீங்கள் தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும், பொதுவெளியிலே வெளியிடணும்னு சொன்னாங்க. தைரியம் இருந்தா, ஒரு உண்மையான ஆட்சியாளராக இருந்தா, இந்த இந்திய நாட்டை நேசிக்கும் மோடி பிரதமர் என்று சொன்னால் உடனே பொதுவெளியிலே வெளியிட்டிருக்கணும். வெளியிடாததுக்கு என்ன காரணம்? நாங்க ஒரு சாமானியர்களா கேட்கிறோம் இந்த கேள்வியை. டீ கடையில் இருக்கிறவர் கேட்கிறார், உச்ச நீதிமன்றம் சொன்ன பேரு எதுக்காக மோடி அஞ்சுகிறார், பயப்படுகிறார்? அண்ணாமலையை பதில் சொல்லுங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல உச்சபட்ச அதிகாரம் உள்ள அமைப்பு ஜுடிஷியல் எங்க இருக்குது நாட்டில்?